ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துட்டுருக்கேன். நான் அந்த லைட்டு மட்டும் இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க. அதுக்கு ப்ரோக்ராம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு செருப்பு கழட்டுங்க. கழட்டி உங்கள் குதிங்காலுக்கு பின்னால் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டீங்களா? இந்த லைட்டு தானே சொன்னீங்க? ஆமாண்ணா. அந்த சுவிட்ச் இருக்குல்ல? ஆமாண்ணா. இப்படி மேலே தூக்கணும். இப்படி இந்த சைடு விரல் விட்டேன். லெஃப்ட் இண்டிகேட் லெஃப்ட்டு. ஆமாம். மறுபடி ஒரு நூல் கீழே இறக்கணும். ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடி கீழே இறக்கணும். ரைட்டு. இது லெஃப்ட்டு ரைட்டு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுங்க. பட் அதே இங்கே வரும். இங்கே இப்படி திருப்புங்க. பார்க்கிங்கு இன்னொரு திருப்பு. இன்னொரு திருப்பு. ஹெட்லைட்டு. அதே இங்கே வரும். இப்படி கீழே இருக்குன்னா தூரமாக அடிக்கும். இப்படி மேலே தூக்கினா பக்கமாக அடிக்கும். நம்ம டூ வீலர் மாதிரி நம்ம அப்படி. ஆமாம். பக்கம் தூரம் பக்கம் தூரம் பக்கம் தூரம் பக்கம் தூரம். சரிங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஆமாம். ஓகே. இது தான் லெஃப்ட்டு ரைட். இது ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்படி திருப்பி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு திருப்பு 2 திருப்பும் ஆஃப் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன வண்டி நான் ஓட்ட மாட்டேன், நீங்கள் தான் ஓட்டணும். சரிண்ணா. சரிங்களா? நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து வண்டியில் ஏறி உட்காந்தோடனே செய்ய வேண்டிய 3 வேலைகள். சரிங்க. ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும். கிளச் ஃபுல்லாக நான் கடைசி வரையும் பிடிக்கணும். கிளச்சு பிடிக்கணும்னு போயிட்டாலே அது கடைசி வரையும் தான் பிடிக்கணும். சரி. சரிங்களா? ஈஸியாக இருக்குங்களா? அப்போ தூரமாக இருக்க மாதிரி ஃபீல் அதுதான். இல்லை கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை. இந்த காலை கொஞ்சம் நவுத்துங்க. இந்த லிவர் கையை கீழே விட்டிங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்கும். ஆமாம். தூக்குங்க. லிவர் மேலே தூக்கு. ஓகே. இப்போ முன்னாள் சீட்டு முன்னாள் முன்னாள். இப்போ மீதிங்க அந்த கிளச்சா இப்போ எப்படி இருக்கு? நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. நீங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சீட்டை முன்னால் இழுத்து கிளச்சை நம்ம வந்து ஈஸியாக மிதிக்கிற அளவுக்கு இருக்கணும். சரி. எப்பவுமே அப்படி தான் இருக்கணும். இப்படி தான் நாளைக்கு வண்டியில் ஏறி உட்காடுறீங்க, கிளச்சை பிடிக்கிறீங்க. சீட்டு தூரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னால் இழுக்கிறீங்க. ஓகே. இல்லை ரொம்ப முன்னால் இருக்குன்னா லைட்டாக பின்னால் தள்ளுறீங்க. ஓகே. ரொம்ப முன்னால் இருக்குன்னா லைட்டாக பின்னால் தள்ளுறீங்க. சரிங்களா? அந்த மெயினில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கம்பல்சரி வண்டியில் ஏறினா கிளச்சை பிடிக்கிறீங்க, சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே. சரிங்களா? ரெண்டாவது மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறீங்க. மறுபடியும். ஆமாம். ஓகே. அது வந்து கால் எடுக்கக்கூடாது. சரி. ஃபுல்லாக பிடிக்கிறீங்க. ரெண்டாவது அப்புறம் பிரேக் பிடிக்கிறீங்க. பிரேக் அதாவது பிரேக்கை பெருவிரல் தான் வைக்கணும். நீங்கள் ஏறி நின்றுருக்கீங்க. ஓகே. சரிங்களா? ஓகே. பெருவிரல் தான் வைக்கணும். ஏறி நிற்கக்கூடாது. ஏறி நின்னோம்னா நம்ம அது செருப்பு போட்ட மாதிரி செருப்பு கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சரி. சரிங்க. ஏறி நின்னா அப்படி ஆயிடும். அதே சும்மா பெருவிரல் மட்டும் வச்சோம்னா நமக்கு முள் எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி. சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. மொத்த காலை வைக்கக்கூடாது, பெருவிரல் தான் வைக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, கால் எடுக்கிறீங்க. சரி. எப்போவுமே இப்படி தான் பிடிக்கணும். கிளச்சை பிடிக்கணும். நீங்கள் இங்கே எடுத்து மாட்டி இந்த வண்டியில் தான் நிறுத்தணும்னு நினச்சாலுமே கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிச்சிருக்கணும். பாதி எடுக்கக்கூடாது. சரிங்களா? சரி. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த கீர், அந்த ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரல் பண்ணி ரிலாக்ஸ். கீரை பிடிச்சி தள்ளக்கூடாது. கை மேலே வைங்க. எங்கள் கால்கிட்ட இடிக்குதுங்களா? சரிங்க. அப்படியே மேலே தள்ளுங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. நியூட்ரு மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க. மேலே தள்ளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க. பின்னால் இல்லைங்க. செகண்ட் மறுபடியும் மேலே மறுபடியும் மேலே அசைக்கவெல்லாம் கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு குழப்பமாகாதீங்க. நிதானமாக இருங்க. கை வச்சுக்கோங்க. என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளிங்க. ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க. நியூட்ரு ஆகிடுச்சு. ஓகேங்க. என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளிங்க. ஃபஸ்ட்டு ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க. நியூட்ரு மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் தள்ளிங்க. செகண்டு. கரெக்டாக? ஓகே. மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளிங்கன்னா சென்டருக்கு போய் நின்றுக்கும். ஓகே. அப்போ எந்த பக்கமும் ஆட்டக்கூடாது. இருக்கிற மாதிரி மேலே தள்ளினா 3வது கீர் இருக்கிற மாதிரி. ஆமாம். அதாவது ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணிட்டோம், செகண்டு நியூட்ரு பண்ணிட்டோம், மறுபடியும் எந்த பக்கமும் ஆட்டலை. அப்படியே மேலே தள்ளணும் 3, மறுபடியும் எங்கேயும் ஆட்டலை, பின்னால் இழுத்தோம் 4, எந்த பக்கமும் ஆட்டாமல் பின்னால் இழுத்தா 4. சரிங்களா? 5க்கு மட்டும் மேலே ஏற்றி ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம 4வது படியில் நிற்கிறோம். 4வது படியில் என்ன சுச்சுவேஷன் அதை புரிஞ்சுக்குங்க. அடுத்த மறுபடியும் 5 பட்டி மறுபடியும் வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் மேலே தள்ளணும். நியூட்ரு ஆகிக்குது. ஒரு காலுக்கிட்ட இழுத்து மேலே தள்ளணும் 5. ஓகே. அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அப்படியே இழுத்துக்கூடாது. லைட்டாக பின்னால் இழுத்து நியூட்ரு பண்ணிக்கணும். சரி. ஓகே. என்ன பண்ணாலும் நியூட்ரு பண்ணணும். நியூட்ரு பண்ணாமல் போகக்கூடாது.
சரிங்களா? சரிங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஹேண்ட் பிரேக் நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணு கேட்டால், கிளச்சில் இருந்து கால்வாசி மட்டும் கால் எடுங்க, வண்டி உதறதான்னு பார்க்கலாம். கால்வாசி இத்தினோண்டு கால் எடுங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கங்க, அப்படியே பிடிச்சிக்கங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் பிரேக்கை விடுங்க. வண்டி என்ன ஆகுது? மூவ் ஆகுதுங்களா? ஏன் பிரேக்கை பிடிச்சிங்க? இல்லை அது நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் நீட்டாக ஓட்டிக்கலாம் கலைனா. சரி. நீங்கள் ஒரு குழப்பத்திலே இருந்தீங்கன்னா லேட் ஆகும். சரிங்களா? சரி. பிரேக் விட்டுருங்க, பிரேக் விட்டுருங்க. வண்டி போயிட்டு தான் இருக்குது. அண்ணா எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா சரிண்ணா, ஈஸியாக இருக்கும். பிரேக்கை விட்டுருங்க. ஓகேண்ணா. நீங்கள் ஒரு குழப்பத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓட்டினீங்கன்னா இப்போ என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேண்ணா நீங்கள் சரிங்களா? ஓகேண்ணா. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே முடியும். சரிங்கண்ணா. சரிங்களா? வண்டி இப்போ போயிட்டுருக்கா, எக்ஸைட்டர் மிதிக்காதீங்க, கால் எடுத்துருங்க. ஓகேண்ணா. வண்டி போயிட்டுருக்கா, கிளச்சில் இப்போ மொத்தமாக கால் எடுங்க. வண்டி என்ன ஆகுது? போயிட்டே இருக்குண்ணா. போயிட்டே இருக்கா. லைட்டாக டச் பண்ணுங்கள் எக்ஸிலேட்டரை. எடுத்து மிதிக்காதீங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள், லைட்டாக டச் பண்ணுங்கள். வண்டி என்ன ஆகுதுங்க? மூவிங் ஆயிடுச்சு. இப்படி மெதுவாக போட்டோம். நமக்கு இன்றைக்கி இப்படி ஓட்டினா போதும். நம்ம 4 நாளைக்கு இப்படி மெதுவாக பக்குவமாக என்னென்ன எங்கெங்கே இருக்குது, எப்படி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு புது வீட்டுக்கு குடி போன உடனே அந்த வீட்டில் நல்லபடியாக இருக்க முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ஜாமானம்லாம் ஓர்சல் பண்ணி 4வது நாள் 5வது நாள் தான் ரைட்டு இதுதான் நம்ம வீடுன்னு மனசில் பதிவாகி அப்புறம் தான் உட்கார முடியும். சரிங்க. கரெக்டு தானே? கண்டிப்பாண்ணா. அது மாதிரி தான் காரும் மெதுவாக தான் கற்றுக்கிட்டா ஈஸியாக கற்றுக்கலாம், இல்லாட்டி சிரமமாகிக்கும். சரிங்களா? சரி. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக கொடுங்க. லைட்டாக எடுத்துகிட்டு மிதிக்கக்கூடாது, லைட்டாக எடுத்து மிதிக்கக்கூடாது. லைட்டாக இப்படின்னா இப்படியே உள்ள போகும். அப்படியே போங்க பார்க்கலாம். போங்க. போதுங்களா? ஸ்பீடு எவ்வளோ காட்டுதுங்க? ஸ்பீடு 20 இல்லை 15 காட்டுதுண்ணா. 15 காட்டுது. ரைட்டு. இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா 15க்கு உள்ளே வரும்போது எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. கிளச்சு தேடாதீங்க. அண்ணா எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. ஃபுல்லாக பிடிங்க, டக்குனு ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் கை வைங்க. ஃபஸ்ட்டில் இருக்கும், நியூட்ரு பண்ணிட்டோம், செகண்ட் கியர் போட்டோம். காலை எடுங்க, மெதுவாக எடுங்க. லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸ்டேரிங்லாம் மெதுவாக பிடிங்க. யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. டக்குன்னு பிடிக்கணும். அண்ணா நியூட்ரு பண்ணுங்க. லைட்டாக மேலே தருங்க. நியூட்ரு அப்படியே மேலே தருங்க. 3வது கியர் காலை எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. வண்டி போதுங்களா? காலை கிளச்சு மொத்தமாக எடுத்துருங்க. பெருவிரல் மட்டும் வைங்க எக்ஸிலேட்டரில். அண்ணா பெருவிரல் மட்டும் வைங்க எக்ஸிலேட்டரில். கிளச்சு இது எக்ஸிலேட்டர் இப்படி இன்றைக்கி பூரா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 2 நாள் ஆகும் இல்லை? சரிங்களா? ஓட்டுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. நம்ம இந்த ரோட்டுக்கு போயிடலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு. லைட்டாக என்ன ரீசனுக்கு பிரேக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா ரிலாக்ஸ். எக்ஸைட் பிரேக் மிதிக்கக்கூடாது. லைட்டாக நான் சும்மா காலை மட்டும் வைங்க. வண்டி எதாவது குறுக்க வந்ததுன்னு பார்க்குற நேரத்தில் பிரேக் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ யாரும் வரல, காலை எடுத்து எக்ஸைட்டில் வச்சு மட்டும் எக்ஸைட் கொடுங்க. நான் 2 வீலர் ஓட்டும் போது ஒரு 3 ரோடு வருதுன்னா என்ன பண்ணுவோம் கடைனா? ஸ்லோ பண்ணி போகணும். இப்போ என்னென்ன பண்ணணும் அந்த இடத்துல? ஸ்லோ பண்ணி போகணும். அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் அந்த ரோட்டில் நிறுத்திக்குவீங்களா? இல்லை. அந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. முன்னாடி தாண்டிக்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு 40 பக்கம் போகுதுன்னா காலை எடுத்து மிதிக்கக்கூடாது. லைட்டாக தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. லைட்டாக 40 பக்கம் போயிட்டாலேன்னா நம்ம 4வது கியர் போட்டோன்னு அர்த்தம். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு பிடிங்க. நியூட்ரு பண்ணி 4வது கியர் போடணும். அப்படி காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்க. போதுங்களா? கிளச்சை உங்கள் 5 விரலில் பிடிங்க. மொத்த காலையும் பிடிக்காதீங்க. சரிங்களா? ரிலாக்ஸ். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுங்க.
நம்ம வண்டி நிறுத்தணும். லெஃப்ட்டு மேலே தூக்கினா லெஃப்ட், மேலே தூக்கினா லெஃப்ட், அவ்வளோதான். வண்டி நிறுத்தணும். இதுக்கு என்ன பண்ணிக்கிட்டா ஃபஸ்ட்டு பிரேக் லைட்டாக பிடிங்க, பிரேக் லைட்டாக பிடிங்க, பிரேக் லைட்டாக. ரெண்டாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக் லைட்டாக. அண்ணா பிரேக் லைட்டாக, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் லைட்டாக. நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து மிதிச்சுக்கலாம், அவ்வளோதான். பிரேக் லைட்டாக. ஆனால் பெருவரல் வைங்க பார்க்கலாம், வரல பெருவரல் மட்டும் அந்த மாதிரி பெருவரல் அண்ணா ஏறுங்க போ. அந்த மாதிரி பெருவரல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரிங்க. அவ்வளோதான். பிரேக் அவ்வளோதான், எக்ஸலேட்டரும் அவ்வளோதான். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ வண்டி 4வது கீழே வந்து நிறுத்திருக்கோம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி வண்டி நின்றுட்டா மறுபடியும் கோட்டை பூரா அழைச்சிட்டு ஃபஸ்ட்டு கீர்லேருந்து போகணும். நியூட்ரு பண்ணுங்க. நியூட்ரு மெதுவாக ஸ்பீடாக தள்ளிங்கன்னா மறுபடியும் 3வது கீர் போயிடும். மெதுவாக தள்ளினா நியூட்ரு ஆகும் ஃபஸ்ட்டு கீர். அவ்வளோதான். கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுங்க, கால்வாசி, அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, கால்வாசின்னு அவ்வளோதான். சரிங்களா? வண்டி அப்படியே போகுதுங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே போகுது. சரிங்களா? சரி. இப்போ ஃபுல்லாக காலை எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட்டை டச் பண்ணுங்க, லைட்டாக டச். ஸ்பீடு எவ்வளோ வருதுங்க? இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. 20க்குள்ளே வந்துருச்சுங்களா? எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. நியூட்ரு பண்ணுங்க, செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுறோம், செகண்ட் கீர் போட்டோம். சரிங்களா? நம்ம எக்ஸைட் அதுக்குள்ளே ஏன் எக்ஸைட் மிதிக்கிறீங்க? ரிலாக்ஸ், நிதானமாக இருங்க, போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டை டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம். மறுபடியும் அங்கே பேரிகேடு வருது. எக்ஸைட்டரை விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. ஃபுல்லாக கிளச்சு அண்ணா, கிளச்சு. நான் கீரை பற்றி எதுவும் சொல்லலையே. மறுபடியும் கிளச்சை விட்டுருங்க அண்ணா, கிளச்சை விட்டுருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. வண்டி 20 தாண்டி போயிட்டு இருக்கு, 30 போகுதா? எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி 3வது கீர், மேலே தானே அப்படியே 3வது, அவ்வளோதான். காலை எடுங்க, எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்க. போகுதா? கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? புரியுதுல்ல. போகலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. வண்டி எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 40 போயிட்டு. அப்போ நம்ம எத்தனை கீர் போடணும்னா இல்லை, ஆக்சுவலி டக்குன்னு கை கொண்டு பரட்டப்படாதீங்க. கேள்வி கேட்டால் ஒன்றும் ரிலாக்ஸ். 4வது கீர் எப்படி போடுவீங்க? நியூட்ரல் பண்ணி எக்ஸைட் இருந்து காலை எடுக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. இப்போ நியூட்ரு பண்ணி 4வது கீர் போடணும். நியூட்ரு பண்ணி 4வது கீர் போடுங்க, கீழே எடுங்க, அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. பட் இவ்வளோ நேரம் டைமிங் எடுத்தீங்கல்ல, ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 30 காட்டுதுண்ணா. நம்ம 40லேருந்து 41, 42 போகணும். ஸ்லோவாக இருந்துச்சு. அதுக்கு யார் காரணம்? நான் தானே. கான்செப்ட் புரியுது? அப்படி ஸ்லோவாகக்கூடாது. சரிங்கண்ணா. கீர் ஹெச் ஆகும்போது வண்டி ஸ்பீடு ஹெச் ஆகணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலைட், கொஞ்சம் போதுங்களா? கரெக்டாக பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பதட்டப்படாமல் ஃப்ரீயாக இருங்க. வண்டி அங்கே போயிருமோ இங்கே போயிருமோலாம் நினைக்காதீங்க. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? கால் எடுத்து முன்னாடி எக்ஸைட் யூஸ் பண்ணு. லெஃப்ட் வரக்கூடாதுன்னா சரிங்க, போட்டு ஆட்டிகிட்டே இருக்காதிங்க. நேற்று சொன்னேன் நான் எவ்வளோ, என் விரல் ஒரு விரல் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான், அவ்வளோதான். எக்ஸைட் மிதிச்சு அங்கே திருப்ப முடியாது. வண்டி நேராக அந்த கடைக்குள்ளே போயிடும். கால் எடுத்துட்டு எந்த இடத்துல எக்ஸைட் மிதிக்கணும் மிதிக்கக்கூடாதுன்னு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும். சரிங்களா? லைட்டாக எக்ஸைட், லைட்டாக எக்ஸைட். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோங்க அண்ணா, லெஃப்ட் போகுது. என்ன பண்ணி கேட்டிங்கன்னா எக்ஸைட்டர் விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. நான் கை கீருக்கு கொண்டு டக்குன்னு கொண்டு வரீங்கல்ல கிளச்சுன்னா, நான் கீரை பற்றி பேசுகிறேண்ணா. இல்லை ஃபுல்லாக கிளச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் போடுங்க.
நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் இழுத்து காலை எடுத்துட்டு அப்படி மெதுவாக கால்வாசியாக கால் எடுக்கணும், கால்வாசி எடுங்க, கால்வாசி எடுங்க, அவ்வளோ வண்டி போகும், கால்வாசி எடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுங்க, இன்னும் கொஞ்சம் இந்த காலை அப்படியே பிடிச்சிக்கணும், அவ்வளோதான் வண்டி போகும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு முடிவுக்கு போய் ஒரு மாதிரி குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. சரிண்ணா. சரிங்களா? உங்களுக்கு அதிகபட்சம் 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் இறக்கி விட்ருவோம். சரி, இப்போவே உங்களுக்கு 18 நிமிஷம் ஆச்சு. பஸ் ஸ்டாண்டு போய் விட்டுருந்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிரும். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது. கான்செப்ட் புரியுதுங்களா? லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் எக்ஸைட் விட்டுருங்க, குழி இருக்குது, அப்படி மெதுவாக அந்த ஸ்பீடில் இறங்கி ஏறிக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக. நம்ம அங்கே வண்டி நிறுத்தணும், இண்டிகேட்டர் லெஃப்ட்டே போட்டுக்கோங்க, அங்கே 40ன்னு போட்டுருக்கீங்க, அந்த இடத்துல நிறுத்தணும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், அவ்வளோதான். எக்ஸைட் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு, அவ்வளோதான். வண்டி நின்றுச்சுங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகி, நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகி, ஃபஸ்ட்டு கீர் அதை இப்படி பிடிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. சரிங்களா? அதுக்காக தான் இங்கே பாருங்கள், கை எடுக்கணும். இங்கேயே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கீர் எப்படி போடணும், செகண்ட் கீர் எப்படி போடணும், தேர்ட் எப்படி போடணும், ஃபோர்த் எப்படி போடணும், ஃபிஃப்த் எப்படி போடணும், எல்லா வழியும் இங்கே போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கீர் எப்படி போட தெரியும், கோடு வரையும் தள்ளி மேலதெல்லாம் புரியுதுங்களா? போகலாங்க. கிளச்சிலேருந்து கால் எப்படி எடுக்கணும், லைட்டாக கால்வாசி எடுக்கணும், ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே வரணுமா? கால்வாசி. பட் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க தெரியுதா? அப்படி எடுக்கக்கூடாது. அப்படியே அவங்க போகட்டும், இந்த கை எடுத்துருங்க, அவ்வளோ. நம்ம கீர் போட்டதுக்கு இந்த கை கீரில் வேலை இல்லையே, அப்படி போகுதான்னு பார்த்துக்கோங்க. போதுங்களா? ரைட், ஓகே. இப்போ ஃபுல்லாக காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட், ஃபுல்லாக காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி. ஆனால் எக்ஸலேட்டருந்து காலை எடுத்து ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர், மறுபடியும் காலை எடுத்தால் வண்டி போகும். போதுங்களா? இந்த வண்டி ஸ்லோவாகக்கூடாது. நம்ம வந்து சிட்டியை விட்டு அவுட்டரில் இருந்தோம்னா நம்ம இப்படி போனால் பிரச்சனை கிடையாது. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம், நம்ம அந்த அளவுக்கு ஆவரேஜ் மெயினான ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி பின்னால் பஸ்கார் வந்து நம்ம காதில் ரத்தம் வர அளவுக்கு ஹார்ன் அடிப்பார். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி தேடிக்கு, நியூட்ரு பண்ணி அப்படியே மேலதெல்லாம் மூணாதுக்கு, அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட், போதுங்களா? லைட்டாக எக்ஸலேட். அப்படியே இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ரவுண்டான வரையும் போக வேணாம், இந்த சேர் அட்டாக்கிட்டு திருப்பிக்கலாம். எக்ஸைட் மிதிக்காதீங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், லைட்டாக. ஆனால் பிரேக் லைட்டு, ஆனால் இதுதான் லைட்டு, இது லைட் இல்லை. சரி, புரியுதா? அவ்வளோதான், நிறுத்திக்கிங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு எப்படி கொண்டு போகணும், மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு. ஆனால் ஒரு சீன் இல்லை, ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரு பண்ணுங்கள். பின்னால் எடுத்து நியூட்ரு ஆகிடுச்சுங்களா? நீங்கள் 3வது கீரில் வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிங்கன்னா அது மேலே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். சரி, அதாவது முன்னாலையும் பின்னாலையும் தள்ளினா தான் கீர் விழுகும். கரெக்டுங்களா? முன்னாலையும் பின்னாலையும் தள்ளினா தான் கீர் விழுகும். 3வது கீரில் வச்சுட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா கீர் விழுகாது. சரிங்க, கான்செப்ட் புரியுதுங்களா? பின்னால் இல்லைங்க, நியூட்ரல் தான் பார்க்கலாம். ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? கிளச்சிலேருந்து மெதுவாக காலை எடுங்க, அப்படியே பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அவரை பார்க்காதீங்க, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவர் நிற்கிறாரு, நிற்கல, போகிறாரு, போகலை, அவர் அங்கேயே பாய் வச்சு கூட படுத்துக்கிட்டோம். சரி, அது நமக்கு தேவையில்லை. நம்ம வண்டி வெளியே போகணும், அவ்வளோதான். சரிங்களா? காலை எடுங்க, பிரேக்கில் வண்டி என்ன ஆகுதுங்க, மூவிங் ஆகுதுங்களா? மேலில் திருப்பிங்களா? வண்டி எங்கே நிறுத்திட்டு போகிறார் ஒரு மனுஷன், கொஞ்சம் திருப்புங்கண்ணா. அவர் நிறுத்தினே தப்பு, அதில் நம்ம வேறு இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்க, சிரமமாயிக்கும். போகலாம், அப்படி திருப்பி ஸ்டடி பண்ணி. ஆனால் இப்படி கை எடுத்தால் அதுவே ஸ்டடி ஆகாது.
அந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா வீடியோவோட நிறுத்திக்கிங்க. சரிங்களா? சரிங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் வண்டி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அது 20 டச் ஆகுதுங்களா? ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. டைமிங் யூஸ் பண்ணிங்கன்னா 20 மறுபடியும் 0க்கு வந்துடுச்சு. ஸோ காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஆனால் காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 20க்கு வந்துடுச்சுங்களா? எக்ஸிலேட்டர் காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். அவ்வளோதான். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு 4 நாளைக்கு இந்த டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும். சரிங்க. பட் அந்த 4 நாள் கழிச்சு இதே டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா சிரமமாயிடும். சரிங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் எக்ஸைட் காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி 3வது கியர். லைட்டாக மேலே தள்ளலாம் 3வது கியர். மேலே தள்ளி இருங்க. அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட். போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்லேருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி 4வது கியர். பின்னாடி எடுத்தால் 4வது கியர். காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்க. நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும். ஆமாம், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம இப்போவே என்ன பண்ணால் எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஃபுல்லாக கிளச்சு. அவ்வளோதான். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போகும். செகண்ட் கியர் அவ்வளோதான். இப்போ கிளச்சிலேருந்து ஸ்டடி பண்ணு. கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்துட்டிங்களா? லைட்டாக எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர்னு காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி 3வது கியர் போடுங்க. மேலே அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸிலேட்டர். ஓகே. போதுங்களா? இந்த வெள்ளை கொடுக்குறது போட்டுங்க. எக்ஸிலேட்டர். ஹாரன் அடிச்சு பிரேக் விட்டுட்டு மறுபடியும் எக்ஸிலேட்டர். பிரேக் விட்டுருக்கோம். அப்படி என்ன பண்ணி கேட்டிங்கன்னா எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். சரிங்களா? நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட். ஹலோ, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். 3 வந்துட்டிங்களா? இல்லை, ஒரு 10 நிமிஷம் வந்துட்டேன். எக்ஸிலேட்டர் காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர். அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். அவ்வளோதான். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. லெஃப்ட். அவ்வளோதான். எக்ஸிலேட்டர் காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே வண்டி ஓரமாக நிறுத்தி மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. அவ்வளோதான். 2 hours போகலாம். நாளைக்கு ஸ்டடி ஆகிக்கிறேன். ஆனால்